வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன் பாடத்தில் கொடுக்கப்பட்ட புக் பேக் ப்ராப்ளம் 3க்கான சொல்யூஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if a force of 40 Newton is applied to unscrew the same nut? This is the problem. Problem என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக் 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு 140 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு, லூசன் பண்ணி எடுக்கிறாரு. ரைட். நெக்ஸ்ட், அதே மெக்கானிக் 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதே நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் யூஸ் பண்ண அந்த ஸ்பேனருடைய லென்த்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ரைட். அப்போ 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது 140 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாருன்னா 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அவர் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ லென்த் ஆஃப் ஸ்பேனர் யூஸ் பண்ணணும் சேம் நெட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு? இதுதான் கொஸ்டின். கிவன் வேல்யூ எடுத்து எழுதிடலாம். என்ன? ஃபோர்ஸ் 1 அது வந்து ஸ்பேனர் 1ல் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அதை F1 எடுத்திருக்கேன், தட் இஸ் 140 நியூட்டன். ஃபோர்ஸ் 2 ஸ்பேனர் 2ல் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அதை F2 எடுத்திருக்கேன், தட் இஸ் 40 நியூட்டன். தென் லென்த் ஆஃப் த ஸ்பேனர் 1 D1 எடுத்திருக்கேன், அது 40 சென்டிமீட்டர். இந்த 3 வேல்யூவும் ப்ராப்ளத்திலேயே கொடுத்துட்டாங்க. தென் லென்த் ஆஃப் த ஸ்பேனர் 2 அதை D2 எடுத்திருக்கேன், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். இங்கே என்ன ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணணும்? லுக் அட் என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ், ஸ்க்ரூவை நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டில் வச்சு பார்க்கும்போது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரைட், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை நாம் ரீகால் பண்ணணும். ரைட். ஸோ பிகாஸ் நட் இருக்கு, அதை அன்ஸ்க்ரூ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே இன்வால்வ் ஆகுது. அப்போ ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம். தட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். So moment of force tau is equal to F into D அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். It is a product of force and distance. Right. In other way, moment of force எப்படி define பண்ணலாம்? It's a rotating or turning effect of force about a fixed point or the fixed axis அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ டெஃபினிஷன்லாம் ஓகே. இப்போ ஃபார்முலாவை ரீகால் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? இப்போ ரெண்டு ஸ்பேனர் இங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஸ்பேனர் 1க்கான மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பேனர் 2க்கான மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்பேனர் 1 tau 1 நான் எடுத்திருக்கேன், தட் இஸ் F1 into D1. F1 அப்படிங்கிறது என்ன? ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ஸ்பேனர் 1 அண்ட் D1ங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்பேனர் 1. Moment of force for spanner 2 calculate பண்றேன். Tau 2 is equal to F2 into D2. இங்க F2 அப்படிங்கிறது force applied on the spanner 2, D2ங்கிறது length of the spanner 2. இப்போ எந்த நட்டை அவங்க அன்ஸ்க்ரூ பண்ணணும்? சேம் நட், ஒரே நட்டை தான் அன்ஸ்க்ரூ பண்ண போறோம் ரெண்டு ஸ்பேனர் யூஸ் பண்ணி. அப்போ இந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டு ஸ்பேனருக்கான மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இங்க என்ன? ஒரே நட்டை தான் அன்ஸ்க்ரூ பண்ண போறாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ tau 1 is equal to tau 2. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா? ரைட். ரைட் ஹேண்ட் சைடையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? F1 into D1 is equal to F2 into D2. நமக்கு தேவையான ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ கிவன் வேல்யூஸ் பாருங்க. F1 கொடுத்துட்டாங்களா? ரைட். F2வும் கொடுத்துட்டாங்களா? ரைட். சாரி, D1 கொடுத்துட்டாங்களா? ரைட். F2வும் கொடுத்துட்டாங்களா? ரைட். என்ன கண்டுபிடிக்கணும்? D2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 பேராமீட்டரில் 3 தெரிஞ்சிருச்சு. அப்போ 4வது கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். சப்ஸ்டியூட் த நோன் வேல்யூஸ். ஃபைன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கிறது? 140 நியூட்டன் இன்ட்டு 40 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 40 நியூட்டன் இன்ட்டு D2. F1, D1, F2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நான் D2 தான் கண்டுபிடிக்கணும். D2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன், ரெஸ்ட் ஆஃப் திங்ஸை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ 140 இன்ட்டு 40 டிவைட் பை 40 சென்டிமீட்டர். இங்கே இந்த நியூட்டனும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால தான் சென்டிமீட்டர் மட்டும் இங்கே வச்சிருக்கோம். இந்த இடத்துல 40யும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக இந்த D2 வேல்யூ நமக்கு கிடைச்சது என்ன? எஸ், D2 is equal to 140 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்பேனர் 2 D2 is equal to 140 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஸோ 40 நியூட்டன் அப்ளை பண்ணி அந்த நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணணும்னா ஸ்பேனரோட லென்த் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 சென்டிமீட்டர் இருக்கணும். This is the exact answer. This is the solution for this particular problem. புரிஞ்சுதா? இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சுங்கிறது புரிஞ்சிச்சா? குட்.
Thank you for watching. This is your the First Step Academy.